இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஆவேஷம் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது பிவிஆர் சினிமாஸ் ஆவேஷம் படத்தை ஆல் ஓவர் இந்தியா எங்கேயுமே ரிலீஸ் பண்ணலன்னு. அது கூடவே வருஷங்களுக்கு சேஷம் ஜெய் கணேஷ் படத்தையும் பிவிஆர் சினிமாஸ் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல. இது மட்டும் இல்லாமல் நல்லா ஓடிட்டு இருந்த ஆடு ஜீவிதம் படத்தையும் பிவிஆர் சினிமாஸ் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஷோஸுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் தெலுங்குல டப் ஆகி ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸோட படத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனுக்கும் பிவிஆர் சினிமாஸுக்கும் என்ன பிரச்சனை? பிவிஆர் சினிமாஸ் ஏன் மலையாள படத்தை பைகாட் பண்ணுறாங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் பிரச்சனைன்னு வாங்க பார்க்கலாம். கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனுக்கும் பிவிஆர் சினிமாஸ்க்கும் ரொம்ப நாளாகவே டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. எதை பற்றினா கியூபோட வெர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ அதிகமாக இருக்கிறதுனால கேரளா அசோசியேஷனே புதுசாக ஒரு கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் கியூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பிவிஆர் சினிமாஸை யூஸ் பண்ண சொல்லி ரொம்ப நாளாகவே ரெண்டு பேருக்குமே டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கு. கியூப்னா என்ன, பிடிசினா என்ன, வெர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீனா என்னன்னு பார்க்கலாம். கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட படத்தை கியூபுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. கியூப் மூலியமாக தான் தியேட்டரில் நம்ம படத்தை பார்க்குறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் டிவியில் சேனல்ஸ் பார்க்குறோம். அந்த சேனல்ஸ் நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர். அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிஷ் இல்லை லோக்கல் டிவி ஆப்ரேட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டர் தான் கியூப். ப்ரொடியூசர்ஸ் வந்து படத்தை கியூப் கிட்ட கொடுத்துருவாங்க. கியூப் படத்தை தியேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கியூப் ஒரு அமௌண்ட்டை ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷோக்குமே கியூப் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட 450 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 450 rupees என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ. அப்போது ஒரு ஷோக்கு 450 rupeesனா 1 வீக்குக்கு அதுவே 12,000 கிட்ட வருது. இது நார்மல் இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ்க்கு. பிவிஆர் சினிமாஸ் மாதிரி மல்டி ஸ்க்ரீன் தியேட்டருக்கு 1 வீக்குக்கு இந்த வெர்ச்சுவல் ஃபீ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25K கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபீயை கட் டவுன் பண்ணுறதுக்கு தான் கேரளா ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அவங்களே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பிடிசி, ப்ரொடியூசர் டிஜிட்டல் கவுன்சில். கேரளா ஃபிலிம் அசோசியேஷன் அவங்க கிரியேட் பண்ண பிடிசியை கியூபுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரச்சனையே. பிவிஆர் சினிமாஸ் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. கியூபுக்கு பதில் இந்த பிடிசி யூஸ் பண்ண என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 25K per week பே பண்ணுற இடத்துல அவங்க வெறும் 5K பே பண்ணால் போதும். அந்த எக்ஸ்ட்ரா வெர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீயை கட் டவுன் பண்ணுறதுக்கு தான் கேரளா அசோசியேஷன் இந்த பிடிசின்ற நியூ டெக்னாலஜியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் ரொம்ப நாளாகவே ரெண்டு பேருக்குமே போயிட்டு இருந்திருக்கு. இந்த வீக் சடனாக பிவிஆர் சினிமாஸ் ஏன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சியில் புதுசாக ஒரு ஃபோரம் மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோரம் மாலில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 9 ஸ்க்ரீன்ஸ்க்குமே எங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கன்னு பிவிஆர் கிட்ட கேட்டிருக்காங்க. பிவிஆர் அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமே அசோசியேஷன் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே 9 ஸ்க்ரீன்ஸ்க்கும் யூஸ் பண்ண வேண்டாம், அதில் பாதி ஸ்க்ரீனுக்காச்சும் எங்களோட புது டெக்னாலஜியை கியூபுக்கு பதில் யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிவிஆர் சினிமாஸ் உங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணதானே நீங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்ட்டு டோட்டலாக எல்லா படத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிவிஆர் சினிமாஸ். அதனால தான் பிவிஆர் சினிமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஆவேஷம், வருஷங்களுக்கு சேஷம், ஜெய் கணேஷ், அது மட்டும் இல்லாமல் ஆடு ஜீவிதம்னு எல்லா மலையாள படத்தையுமே ஒரேடியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் மேலே ஆகுது. பிவிஆர் சினிமாஸ் கிட்டேருந்து எந்த ஒரு நியூஸுமே இல்லை. அசோசியேஷன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லீகலாக மூவ் பண்ணி பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம்னால ஆல்ரெடி ப்ரொடியூசர்ஸ் தான் ஏகப்பட்ட லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மலையாள மூவிஸ் தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் வைஸாகவும் இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைஸாகவும் இருக்கட்டும். இதில் பிரேமலோ, மஞ்சுமல் பாய்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பிளாக் பஸ்டர் ஆன படம். ஆனால் ஆவேஷம் படத்துக்கும் வருஷங்களுக்கு சேஷம் படத்துக்கும் அப்படி இல்லை. ஆடியன்ஸ்க்கு இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த படத்துக்கு கரெக்டாக இப்படி நடந்தது ஒரு சங்கடம் தான். இந்த ப்ராப்ளம்னால கண்டிப்பாக இந்த 2 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிவிஆரில் தான் வருஷங்களுக்கு சேஷமோட ட்ரெய்லர் போட்டு தேய ஓடிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் இங்கே வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. பிவிஆர் பண்ணது சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் பண்ணியிருக்க வேண்டான்னு தான் தோணுது. ஏன்னா இந்த இஷ்யூனால இன்னும் என்னால் படம் பார்க்க முடியல. என்னதான் ப்ராப்ளம் வந்திருந்தாலும் பிவிஆர் இந்த மாதிரி பண்ணியிருந்தது சரியா தப்பான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயம் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணி படம் பேக் டு ஸ்க்ரீன் வரணும்னு எதிர்பார்க்குறேன்.